வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஒரு பூரணத்தை வச்சு 2 விதமாக நம்ம கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிலர் கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கும் போதுல மேலே விரிசல் விடும். இன்றைக்கி அந்த விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்புக்கும் குறைவாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு முந்திரி பருப்பு, பாதாம், இது நம்மளோட விருப்பம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு சொல்லிடல, கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூர்ணம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து இதில் நம்ம 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பூர்ணம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பருப்பு வேக வைக்கணும், வெள்ளைப்பாக்கு எடுக்கணும்னு சொல்லிலாம் அவசியமே கிடையாது. அடுத்து இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இது போல் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மாவு சேர்க்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கொழுக்கட்டை மாவு இடியாப்பம் மாவில் எப்படி செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/2 கப்பு போல் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ இந்த மாவு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இதை ஒரு அகலமான பேசனில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் மாவை நல்லா பிசையும் போதில் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் அந்த விரிசல்லாம் இல்லாமையும் இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி இருக்க மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு காஞ்சி போகக்கூடாது. மாவு ஒரு வேளை காஞ்சி போச்சுன்னா கொழுக்கட்டை நம்மளுக்கு சரியாக வராது. அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல, இது வச்சுட்டு நம்ம நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா மெல்லிசாக தட்டியாச்சு. அடுத்து நாம் இந்த அச்சை பயன்படுத்தி தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ இந்த அச்சில் கொழுக்கட்டை ஒட்டாமல் வர்றதுக்காக சுற்றி நாம் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இப்போ நாம் தட்டி வச்சுருக்க மாவை இப்போ இந்த அச்சு மேலே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்குள்ளே நாம் பூர்ணம் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல போல் இதுக்குள்ளே வச்சு நாம் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த அச்சை இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் இது போல் எடுத்து விட்டுருங்க. அச்சை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக அந்த வெளியே வர்ற மாவெல்லாம் கை வச்சு எடுத்து விட்டுறணும். இப்போ இந்த கொழுக்கட்டையை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் நெய் தடவுனனால அச்சில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை அச்சில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது போல் மீதி இருக்கிறது ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது ரெடி பண்ணுற வரைக்கும் இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க.
இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது போல் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை நம்ம வேக வைக்கணும். ஒருவேளை தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொழுக்கட்டையை வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக கிடைக்காது. சாப்பிடும் போதில் கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போது தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே கொழுக்கட்டை வெந்த உடனே நீங்கள் டக்குன்னு எடுக்காதீங்க, கொழுக்கட்டை வந்து உடஞ்சிரும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து ஓரளவுக்கு சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்தோன்னா கொழுக்கட்டை வந்து அழகாக வரும். இப்போ நல்லா சாஃப்டாக, அதே சமயம் மீன் மாவு கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் அருமையான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதே பூரணத்தை வச்சு இன்னொரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மொத்தம் 1 கப்பு போல் மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிட்டோம். மீதி மாவு நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருட்டும் போதில் கிராக் எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இது போல் ஒரே சைஸில் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறோம். இது வேக வைக்கவும் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதையும் நாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கோம். நெய் சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்பிருச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை இதில் சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூர்ணத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பூர்ணம் சேர்த்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் கலந்து விட வேணாம். சக்கரை வந்து மெல்ட் ஆகி இது ஒன்றோடு ஒன்றா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 1 நிமிஷம் கலந்து விட்டு இறக்குனாலே வந்து நமக்கு சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஒரே பூர்ணத்தை வச்சு 2 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கொழுக்கட்டை ரெசிபியோடு நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.